நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்க கொடுத்து வச்சவங்களுக்கு ஒரு ஸ்டோரியே போதும். ஆனால் சிலருக்கு பல ஸ்டோரி சொன்னாலும் புரியாது. இதோ இங்கே பிங்க்கில் செட் போட்டு போகிறாங்க வரும். இப்போ அவனோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எங்கே எல்லாம் போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? காலேஜ்லேருந்து படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக கேண்டீன் போவோம். நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அதாங்க பிரச்சனையே. ஆமாங்க, இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள அவன் தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் டீ கூட பிடிக்காம அங்கேருந்து எஞ்சி போயிடுவான். அருணை தேடி கிளாஸுக்கு போன ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஏன்டா இப்படி இருக்கான்? கொஞ்ச நாளாகவே அவனுக்கு என்னதாண்டா பிரச்சனை? வாங்கடா போய் கேட்கலாம். ஏன் இப்படி இருக்கான்? காலையில் டீ கூட குடிக்கலடா, என்னடா பிரச்சனை? வாங்கடா போய் கேட்கலான்னு அவனை தேடி போகிறாங்க. அருணை தேடி சென்ற நண்பர்கள் அருணை பார்த்து, உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க? எப்போ பாரு தனியாகவே இருக்க? ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற என்ற கேள்விகளே கேட்டனர். அவன் கவலையோடு ஒன்றுமில்லை என்று முதலில் கூறினான். ஆனால் பின்பு கண்ணீரோடு அவன் மனதுக்குள் இருக்கும் அனைத்தையும் வெளிப்படுத்தினான். நண்பர்கள் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதடா என்று ஆறுதல் கூறி அங்கிருந்து அவனை அழைத்து சென்றனர். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்பது எல்லோருக்கும் வரும். ஆனால் உண்மையான நண்பர்கள் இருந்தால் அது சுமையல்ல, சக்தியாக மாறும்.